ஹே காய்ஸ், நான் பியாலிஷ் அண்ட் வெல்கம் டு another episode of Fire Drama. எல்லாரும் சந்தோஷமாக சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னடா அது புது செட்டப்பான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலி நான் என்னுடைய இடத்துல இல்லை அண்ட் என்னுடைய ஸ்டாண்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ தற்காலிகமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இன்றைக்கு நான் உங்களோட இதை பற்றி ஷேர் பண்ணலாம்னு இருக்கிறேன்டா. பீஸ் அப்பான் யூ, சமாதானம் உண்டாவதாக. ஏசப்பா தன்னுடைய சீஷர்களை வேறு இடங்களுக்கு ஊழியத்திற்கு அனுப்பும்போது அவர் ஒரு சில காரியங்களை சொல்லி அனுப்புகின்றார். அப்படி சொல்லி அனுப்பின ஒரு காரியம்தான் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் இருக்கு. நாங்கள் அதை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். என்னவென்றால், நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீடை வாழ்த்துங்கள். அந்த வீடு சமாதானத்துக்கு பாத்திரமாக இருந்தால் உங்கள் சமாதானம் அந்த வீட்டிலே தங்கட்டும். அந்த வீடு சமாதானத்துக்கு பாத்திரம் இல்லாவிடில் அந்த சமாதானம் உங்களிடத்திலே திரும்பி வரட்டும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகின்றார். பேசிக்காக ஏசப்பா என்ன சொல்லி அனுப்புகிறார் என்றால், நீங்கள் நிறைய இடத்துக்கு போவீங்க, அதனால் போகிற இடம் எல்லாத்துலேயுமே சமாதானத்தை பறைசாற்றுங்கள், என்னுடைய தெய்வீக சமாதானத்தை எடுத்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகின்றார். இது ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் விளக்குவதாக இருந்தால், நான் ஒரு நபருக்கு ஒரு பொருளை கொடுக்க வேண்டும். அந்த நபருக்கு அந்த பொருளை கொடுப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது என்னிடத்தில் அந்த பொருள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நான் அவருக்கு அந்த பொருளை கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புகிறார் என்றால், தெய்வீக சமாதானத்தோடு போய் மற்றவர்களுக்கும் சமாதானத்தை கொண்டு செல்லுங்கள், பகிருங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகின்றார். ஸோ காய்ஸ், இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் நினைத்த காரியமே தான். நாங்கள் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் நிறைய காரியங்களை செய்கின்றோம், நிறைய இடங்களுக்கு செல்கின்றோம், நிறைய நபர்களை நாங்கள் மீட் பண்ணுகின்றோம். அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்கள் மூலமாக நாங்கள் செய்கின்ற காரியத்திலே, நாங்கள் போகின்ற இடங்களிலே, நாங்கள் மீட் பண்ணுகிற நபர்கள் மத்தியிலே சமாதானம் ஏற்படுகின்றதா, குழப்பம் ஏற்படுகின்றதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் தெய்வீக சமாதானம் எங்களுக்குள்ளே செயல்படுமாயின் நாங்கள் செல்லுகின்ற இடம், நாங்கள் மீட் பண்ணுகின்ற நபர்கள், நாங்கள் செய்கின்ற காரியம் சமாதானமாக இருக்கும். ஸோ இந்த சமாதானத்தை நாங்கள் எப்படி எங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்வது? எப்படி என்றால், எங்களுடைய ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை நாங்கள் விசுவாசித்து அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்ய நாங்கள் இடம் அளிக்கும் போது இந்த தெய்வீக சமாதானம் எங்களுக்குள்ளே தானாக செயல்படும். நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் எங்களுடைய சமாதானம் பின்தொடரும். ஸோ காய்ஸ், இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண நினைத்த காரியம் இதுதான். இது மிகவும் சின்ன ஒரு காரியம்தான், ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால், எங்களுடைய தேவனாய கர்த்தர் சமாதான பிரபுவாக இருக்கின்றார். அவர் சமாதான பிரபுவாக இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளை நாங்களும் சமாதானத்தின் இளவரசிகளாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயல்பட வேண்டும். நாங்கள் இருக்கின்ற இடத்துல தெய்வீக சமாதானம், நாங்கள் இருக்கின்ற இடத்துல தெய்வீக சுகம், நாங்கள் இருக்கின்ற இடத்துல தெய்வீக சந்தோஷம் செயல்பட வேண்டும். எங்கள் மூலம் தேவனுடைய நாமம், தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட வேண்டும். ஸோ காய்ஸ், இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ண நினைத்த காரியமே தான். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் we should shake the world by the word of God. தினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து தெய்வீக சமாதானம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் அதுவும் கடந்து வரட்டும். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் stay safe, be happy, God bless you, love you all, bye.